الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிக பெரும் அருளால் அவனுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இவ்வளவு மனித சமுதாயத்திலே அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்து அவனுடைய மார்க்கத்தை கேட்கும் பாக்கியத்தையும் படிக்கும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறான் என்றால் இதற்கே நாம் நிறைய ஷுக்குர் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹுடைய தெரிவு என்பது சாதாரணமானதல்ல. ரமலான் என்பது மாதத்தின் அல்லாஹுடைய ஒரு தெரிவு. அதே போன்று அல்லாஹ் நம்மளை தெரிவு செய்கிறான் என்ற எண்ணத்தை நாம் பெற்றோம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு பள்ளியிலே ஒருவரை கொண்டு வந்து ஒரு தும்புத்தடி கையில் எடுத்து அவர் அந்த பள்ளியை கூட்டுகிறார் என்றால் அல்லாஹ் அவரை தெரிவு செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். இஹ்லாஸோடு ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எதெல்லாம் காட்டி கொடுக்குறோம்னா, அந்த டாக்டரை பாருங்க, நானே என் பிள்ளைக்கு காட்டி கொடுப்பேன். அந்த இன்ஜினியரை பாருங்க, அதான் உலக நியதி, உண்மை, அதை காட்டணும். அப்படி படிச்சிருக்கிறாங்க, அப்படி வாழலாம், அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கலாம். ஆனா திருக்குர்ஆன்ல எனக்கு ஒரே ஒரு பக்கத்தை நீங்க பெரட்டி காட்டணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல இந்த சயின்டிஸ்டுக்கு இப்படி இந்த இடம், ஜன்னாவுல இந்த இடம், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சிலாகித்து சொல்றான், உன்னை கண்டுபிடிச்ச ஒரு ஆளை சிலாகித்து சொல்றான் அப்படின்னு காட்டினீங்கன்னா இல்ல. அதுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் அவங்கள்ட்ட கேவலம் உண்டாண்டா இல்ல, கண்ணியம் உண்டு. ஒரு அறிவாளிக்கு கண்ணியம் இருக்கிறது, ஆனால் அதையும் தாண்டி ஒரு கண்ணியம் இருக்குது. யாருக்கு தெரியுமா? மார்க்கத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு பயந்து அவனுக்கு தன்னுடைய கல்வை ஒப்படைத்தவருக்கு அதை விட கண்ணியம் இருக்கிறது. அதனால் குர்ஆன் இதை விட அதை மேல தூக்கி பேசுது. எந்த கண்ணியத்தை? குர்ஆனுக்குள்ள ஜன்னாவுல நடுப்பகுதி டாக்டருக்கு இல்ல. டாக்டர் தொழுதால், டாக்டர் நோன்பு பிடித்தால் தான் டாக்டருக்கு கண்ணியமே தவிர அவர் தொழாமல் நோன்பு பிடிக்காவிட்டால் அவருக்கு கண்ணியம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாரை தெரிவு செய்ததா சொல்கிறான்? நீங்கள் திருக்குர்ஆனிலே பெரட்டி முழுக்க பாத்தீங்கடா, ரசூலுல்லாஹ் உம்மி, மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா கதவை திறந்து கெட் அவுட்னு வெளியே அனுப்பினவர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம்பிமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டவங்க. நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த உலகத்தில் யாரை நீங்கள் பேச மாட்டீர்களோ, யாரை பத்தி நிறைய சிந்திக்க மாட்டீங்களோ, வாப்பா வெளியே போங்கன்னு சொல்லி கதவை பூட்டினா அந்த பொடியனை கொண்டு போய் யாராவது பேசுவாங்களா? ஏய் வாப்பா விரட்டினப்பா, கெட் அவுட்னு சொன்னவருப்பா அப்படின்னு வாங்க. நூஹ் நபி யாரு? சொந்த மனைவி சொல்றாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், மகன் கட்டுப்பட மாட்டாராம். இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் அல்லாஹ் தெரிவு செய்கிறார். தெரிவு செய்து அல்லாஹ்வுடைய தெரிவு செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறார். அதனால அல்லாஹ் வேற ஒரு குவாலிஃபிகேஷனை கேட்கல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் கட்டாயம் படிக்கணும். கடந்த 20 ஆண்டுகளாக படிக்கணும் படிக்கணும் என்றே 25 ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வர்றேன். படிக்கணும், கட்டாயமாக இந்த சமூகம் படிக்கணும். ஆனால் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. படித்த பட்டதாரிகள் பல்கலைக்கழகம் போவார்கள், அவரிடம் தீன் இல்லை என்றால் பெத்தெடுத்த தாய்க்கு தெரியாமல் தாய் கண்டால், அதாவது அங்க போனீங்கன்னா தகாத உறவுல ஈடுபடுவாங்க. அவங்க தான் ஸ்கூல்ல 1ஆம் பிள்ளை, அவங்க தான் அந்த ஸ்கூல்ல அந்த ஏரியாவில் நல்ல பேர் கிடைச்சவங்க, பல்கலைக்கழகம் வரைக்கும் போனாங்க, பட்ட படிப்பை மேற்கொள்ளணும்னு போனாங்க. அந்த 30 பேர் வகுப்புல படிச்சா ஒரு ஆளை தெரிவு செஞ்சிருப்பாங்க. ஒரு 5 பேர் தான் அந்த ஊர்ல இருந்து போயிருப்பாங்க. அந்த 5 பேர் தான் ஊர்லயே தங்க கட்டிகள். அந்த தங்க கட்டியை கொண்டு போய் அங்க வச்சா அந்த 5 பேர்லயும் பலர்களும் தப்பான முறையில ஒரு ஆண் பெண்ணோடு, பெண் ஆணோடு
அதை இது பண்ணிடுவாங்க. அது என்ன சொல்லுது? இந்த படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் விபச்சாரம் 0 ஆகணும். படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் அமெரிக்காவில் களவு 0 ஆகணும். படிப்பு மட்டும் ஒரு மனிதனை பதமாக்கும் என்றால் அமெரிக்காவிலே எந்த கிளப் லைஃபும் இருக்கக்கூடாது, ராத்திரிக்கு அவர்கள் குடிக்க கூடாது. உலகத்தில் ஆக பெரும் விபச்சாரம் அதிகம் அமெரிக்கா, ஐரோப்பாவிலே. உலகத்திலே ஆக நிறைய அதிகமான டிவோர்ஸ் அமெரிக்கா, ஐரோப்பா. உலகத்தில் ஆக ட்ரக்ஸ் அடிக்டட், புது புது பேர்ல வரக்கூடியது ஜொம்பி எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா? இஹ்லாஸ், மன தூய்மையோடு. யாரெல்லாம் மன தூய்மையோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். அந்த தெரிவாக இந்த தெரிவு அமையணும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் நுழையலாம்னு நினைக்கிறேன். அதாவது நாம் நினைப்போம், காட்டோ வீட்டில் இத்தனை பேர் நிக்க, அல்லாஹ் என்ன தெரிவு செய்ய, எனக்கு பின்னாடி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? யாரா ஐ அம் நாட் குவாலிஃபைட் டு திஸ் ஜாப், நான் இந்த ஜாப்புக்கு குவாலிஃபைட் இல்லையா அல்லாஹ்? என்னை விட அவங்க தொழுகையாளி, என்னை விட தஹஜ்ஜுத். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒருவர் வருகிறார், பின்னாடி வருகிறார், தாடியில தண்ணீர் தட்டுகிறார், கையில செருப்பு. பெருமானார் சொன்னார்கள், ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கண்டாங்க. அருமை தோழர்கள் திரும்பி பார்த்தார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பில் அவர் ஆழமா பதிந்து போனார். இன்னொரு நாள் அவர் வர திரும்ப ரசூலுல்லாஹ் அதே நபரை காட்டி ஜன்னாவாசியை பார்க்கணும்டா பாருங்கன்றாங்க. அன்றைக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க, இவர் ஏன் திரும்ப ரசூலுல்லாஹ் ஜன்னாவாசி என்றாங்க? இவர்கிட்ட உள்ள விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும். சாதாரணமா ஒரு ஆள் தொழிலதிபரா நிக்கிறாரு, அவர்கிட்ட பின்னாடி உள்ளவர் அவர் எப்படி என்ன பண்றாருன்னு பார்த்து அவரும் தொழிலதிபராக பார்ப்பாரு. ஜன்னாக்கு போறதுக்கு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை ஃபாலோ பண்ண போய் வீட்டுக்கு போய் சொல்றாரு, என் வீட்டுல ஒரு தகராறுன்னு போய் சொல்கிறார், நான் உங்க வீட்டுல தங்கணும், எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் தரலாமான்னு கேட்கிறார். தங்குறார், ராத்திரி பார்க்கிறார். வளமையான சஹாபாக்கள் என்ன பண்ணுவார்களோ அதே வாழ்க்கை, எந்த மாற்றமும் இல்லை. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது நாள் முடிவுல சொல்றாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. பெருமானார் ஒரு நாள் நீங்க வர்ற நேரம் ஜன்னாவாசியை பார்க்கணும்டா உங்களை பாருங்கன்றாங்க. நான் எனக்குள்ள நீங்க என்னதான் அப்படி பண்றீங்கன்னு பார்க்கணும்னு துடிச்சேன். அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எனக்கு பெருசா எதுவுமே தெரியல, மக்கள் எதை வளமையாக செய்வார்களோ அதை தான் நீங்க செய்றீங்க. அந்த நேரத்துல அவரும் சொன்னார், எனக்கும் பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, நான் எந்த முஃமின்கள் விஷயத்திலையும் நான் தப்பா நினைக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் யார் விஷயத்திலையும் அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் இப்படி என்று மனசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். இது நான் வளமையாக செய்து வரக்கூடியது. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் நோன்பு பிடிக்கிறவர், முஸ்லிம் என்றால் ஹஜ் செய்கிறவர், இதெல்லாம் முஸ்லிம் தான்.